குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன்ஸ். உங்களுக்கே தெரியும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, நான் எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கவும் வரல. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ எதர் நீங்கள் நம்மகிட்ட லேர்ன் பண்ணுங்கள், இல்லை வேறு எங்கேயாவது லேர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் ஸ்பெஷலி நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஆர் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா இட் வில் எண்ட் அப் இன் லாஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பிகாஸ் இங்கே உங்கள் நார்மல் ஸ்டாக்ஸ் மாதிரி கிடையாது. கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், கரெக்டாக லெவல்ஸை நோட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் பர்டிகுலர் லெவலுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும்னு. இருந்தாலும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் நேற்று ஹிட் ஆச்சு 10 பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் அ வெரி வெரி லாங் டைம். ஓகே, குட். ஸோ 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்குள்ள நீங்கள் யோசிச்சிங்கன்னா யூ ஆர் நாட் எ ட்ரேடர் தான் என்ன சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம 250 பாயிண்ட்ஸ் கொடுத்தோம். ஸோ 10 பாயிண்ட்ஸ் நாட் அ பிக் மேட்டர், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டன். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு நான் லெவல்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேர்ல்டு நியூஸ் மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு 2-3 விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஸோ காலையில் கிடைச்ச அப்டேட் என்னென்னா, 2 கண்ட்ரி, ஈரான் அண்ட் இஸ்ரேல், ஓகே, ரெண்டுமே ஒரு பீஸ் டாக். ஸோ 2 பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க சீஸ் ஃபயருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ எ குட் நியூஸ். அமெரிக்கா வந்து இன்ஃபார்ம் பண்ணிச்சு 2 கண்ட்ரியும் சீஸ் ஃபயருக்கு ஸ்டாப் பண்ணுங்கள், தென் யூ வில் டிஸ்கஸ் அப்படின்ட்டு. ஸோ 2 கண்ட்ரியும் இதை அக்ரி பண்ணிட்டாங்க. ஸோ 2 கண்ட்ரியும் இப்போது ஆஸ் ஆஃப் நவ் த டைம் இஸ் காலையில் 5:54. நவ் இந்த 2 கண்ட்ரியோட என்ன சொல்கிறது, போர் உண்டான அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கொஞ்சம் நார்மல் டென்ஷன் வந்து நார்மலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ இது ஒரு நல்ல நியூஸ்னால மார்க்கெட்டில் இன்றைக்கி சென்டிமெண்ட் பாசிட்டிவாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன், பாசிட்டிவ்னு நான் சொல்லலை, வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். கிளியர், டன். அண்ட் செகண்ட் திங், ஸோ அதனால் இன்றைக்கி நான் கொடுக்குற லெவல்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லெவல்ஸ் வந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஸோ ட்ரேடு பண்ணலைன்னா ஒன்றும் ஆக போகிறது இல்லை, இன்றைக்கி எல்லாம் நாளைக்கு போகும். ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு இல்லாத ட்ரேடை இந்த பக்கம்தான் டைரெக்ஷன் ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா அது கேம்பிள் மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துல நீங்கள் வந்து லூஸ் பண்ண போகிறீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டீங்க எமோஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. சார் எனக்கு தெரியுது சார், மார்க்கெட்டில் நான் தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன்னு தெரியுது, இருந்தாலும் எனக்கு வந்து லாஸ் பெருசாக வந்துடுது, நான் என்ன பண்ணுறது. ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த எமோஷனல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதை நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த எமோஷனை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ணேன் அது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எமோஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியுது மார்க்கெட் போகுது, இப்படி மேலே போகுது, கரெக்டாக இந்த இடத்துல போய் ரிஜெக்ட் ஆகுதுன்னு தெரியுது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல போயிட்டு பிரேக் அவுட் ஆயிருன்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடு எடுத்துடுறீங்க, ஆனால் தெரியுது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இது கீழே வரும்ன்ட்டு வந்துக்கிட்டும் இருக்குது. ஆனால் உங்களால் எக்ஸிட் பண்ண முடியாது, தப்புன்னு தெரியுது. இருந்தாலும் நீங்கள் எதில் நினைப்பீங்க, ஒரு தடவை இங்கேருந்து போயிட்டு திரும்பவும் என் லெவல்ஸு போகாதா, நான் என்னால் சேஃபாக எக்ஸிட் ஆக முடியாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமா, ரைட்? நான் இங்கே தான் உங்களோட எமோஷன் வந்து என்ன ஆகுது, டோட்டலாக வந்து மணி பின்னாடி போயிடுது. புரிஞ்சுக்கோங்க, இங்கே கீழே வருதுன்னு தெரியுது, -3000 -4000 தெரியுது உங்களுக்கு. இருந்தாலும் தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க,
எக்ஸிட் பண்ண மாட்றீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஏன் தெரியுமா? இதுக்கு ஒரே ரீசன் என்ன? ஒரே ரீசன் என்னன்னா, இந்த பணத்த நீங்க ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க. ஓகே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3000, 4000 லாஸ் வந்துகிட்டு இருக்கிறத நீங்க எக்ஸிட் பண்ணாத ஒரே காரணம் என்ன தெரியுமா? ரூ. 4000 வருதே! நான் என்ன ரெக்கவர் பண்றது? இது கண்டிப்பா திரும்ப ரூ. 1000 வரும்போது எக்ஸிட் பண்ணலாம்னு நீங்க நினைப்பீங்க. அது 4000, 6000 போகும். இப்ப ரூ. 6000 வந்துருச்சே! இது எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு யோசிப்பீங்க. இத யோசிச்சு என்ன பண்றீங்க? அந்த இடத்துல நீங்க 10,000, 15,000 லாஸ் பண்றீங்க. பிராக்டிகல்னு விஷயத்த சொல்றேன் பாருங்க. பிராக்டிகலான விஷயத்த சொல்றேன். ஏன்னா, எப்படி பண்றதுன்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த கேப்ல மார்க்கெட்ல ஒரு பெரிய மொமெண்டம் நெகட்டிவ் சைடு குடுத்த உடனே என்ன ஆயிருது? உங்களுக்கு லாஸ் பெருசா ஆகுது. உங்களுக்கு தெரியுது நான் எடுத்துட்டேன், தப்பா எடுத்துட்டேன்னு தெரியுது. ஆனா, உங்க பிரெயின் சொல்றத உங்க ஹார்ட் அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. ஸோ பிரெயினும், ஹார்ட்டும் எப்ப 2த்தையும் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க எக்ஸிட் ஆக முடியும். அது லாஸாவும் இருக்கட்டும், அது ப்ராஃபிட்டாவும் இருக்கட்டும். ஏதாவது ஒரு பக்கம், அதாவது பிரெயின் வந்து உங்களுக்கு நீங்க ப்ராஃபிட்டாவே இருக்குது. ப்ராஃபிட்டே ஓடிட்டு இருக்கு. பிரெயின் இன்னமும் கிரீட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஹார்ட் சொல்லுது போதுன்ட்டு பிரெயின் கிரீட் ஆயிட்டு இருக்குன்னா கூட நீங்க அத எக்ஸிட் பண்ண மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன்ஃபால் இருந்தா போதும். டக்குனு உங்களுது ப்ராஃபிட் ஹால்ஃப் ஆஃப் த ப்ராஃபிட்டா மாறிடும். நல்லா வந்துட்டு இருக்கும் ப்ராஃபிட் ரூ. 3000ன்ட்டு. டக்குனு வந்து ரூ. 1500 மாறிடும். ஸோ, அத உங்களால அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்துருவீங்க. ஸோ, இதுதான் உண்மை. ஸோ, நீங்க பண்ண முடியுமோ, பண்ண முடியாதோன்றத யோசிக்காதீங்க. நான் இப்ப சொல்ற ஒரு 2 டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 1 உங்க கடமைய செய்யுங்க. பலன எதிர்பார்க்காதீங்க. உங்க கடமை என்ன? இந்த இடத்த போயிட்டு கீழ வந்துச்சுன்னா, ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸ்டாப் லாஸ் குடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். இதான் உங்க கடமை. தர்மம்ன்றது இதுதான் தர்மம்னு வச்சுக்கோங்க. ட்ரேடிங்கோட தர்மம். உங்களுக்கு தெரியுது, இதுக்கு கீழ வருது. ஸ்டாப் லாஸ குடுத்துருங்க. நோ இஷ்யூஸ். ஓகே. அதே மாரி இப்படி மேல போகுது. இங்க ரிஜெக்ட் ஆகுது. ஆயிட்டு திரும்ப மேல போயிருது. ஓகே. இதுக்கு மேல போனாலே நான் சொல்லியிருக்கேன். பையிங்ல வந்துருச்சுன்ட்டு. குடுத்துருங்க ஸ்டாப் லாஸ். நேத்து நான் குடுத்தேன். ஓகே. டன். நான் குடுக்காம இருந்தா என்ன ஆயிருக்கும்? லெவல்ஸ்ல அப்படியே போயிட்டு 960 வரைக்கும் போயிருக்கு. 960, 970, 980ன்னு போயிட்டே இருந்திருக்கு. அப்போ எனக்கு 80 பாயிண்ட் லாஸுக்கு இது எவ்வளோ பெட்டர். க்ளோஸ் ஆனது கூட எவ்வளோ? 9 சம்திங் 956, 957 கிட்ட க்ளோஸ் ஆச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க கடமை. பணத்த ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்க? மார்க்கெட்ல அமௌண்ட் ஏறுதுல்ல. ஒரு வாட்டி என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா, பணத்த பார்க்காதீங்க. உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே சார்ட்ல இருக்கணும். உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாவே சார்ட்ல இருக்கணும். நீங்க போயிட்டு ஆப்ஷன், கீப்ஷன் எதுவும் பார்க்க வேண்டாம். உங்களோட இந்த ஸ்பாட் சார்ட்ல உங்க ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கணும். ஸோ சொல்லிக் குடுத்தத அப்படியே நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நோ மனி. ஓகே. ம். டோன்ட்ன்னு இப்படி எழுதிக்கிறேன். டோன்ட் வாட்ச் வாட்ச் ப்ராஃபிட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இது ப்ராஃபிட்ட நீங்க வாட்சே பண்ணக்கூடாது. நீங்க என்ட்ரி போட்டீங்க. என்னன்னு என்ட்ரி போட்டீங்க? இங்கேருந்து கீழ வரும்னு என்ட்ரி போட்டீங்க. கரெக்ட்? மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயி கீழ வர வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் திரும்பவும் இந்த இடம் வரும்னு நீங்க நெனச்சு போடுறீங்க. எக்ஸாம்பிள். இந்த இடம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நீங்க போட்டீங்க. மார்க்கெட் கீழ வந்தது. வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு வரும். இதுதான் மார்க்கெட்ட மூவ். ஸோ இந்த இடத்துல நீங்க ரிஜெக்ட் ஆகுது நீங்க போட்டீங்க. ஆனா என்ன ஆகுது? இங்க ரிஜெக்ட் ஆயிட்டு டக்குனு இப்படி மேல போயிருச்சு. டன். ஸோ தெரியுது. உங்க ஃபோக்கஸ் இந்த சார்ட்ல இருக்கனால ஒரு வாட்டி என்ட்ரி பண்ண அப்புறம் டோன்ட் ஃபோக்கஸ் டோன்ட் வாட்ச் த ப்ராஃபிட். ப்ராஃபிட்ட பார்க்காதீங்க. இந்த இடம் வந்துச்சு, இந்த இடம் போச்சு. இப்ப எப்படி இங்க மேல போகுதா? இம்மீடியட்லி ஸ்ட்ரெய்ட்டா கிளிக் பண்ணி கண்ண மூடிருங்க. ஸ்ட்ரெய்ட்டா கிளிக் பண்ணி எக்ஸிட். அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் குடுத்தாச்சு. மார்க்கெட் ரிவர்ஸ் போச்சு. ஸ்டாப் லாஸ் குடுத்தாச்சு. முடிஞ்சு போச்சு. இதுல 2 விஷயம் இருக்கு. 2வது விஷயம் நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் குடுத்தீங்க? ஏன்னா இது உங்க கடமை. ஓகே. இது கடமை. ஏன்னா இதுக்கு மேல போச்சுன்னா, உங்களுக்கு மேல போகும்னு உங்களுக்கு தோணுது. இது கடமை. இதோட பலன எதிர்பார்க்காதீங்க. இதோட பலன் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு ரூ. 2000 லாஸ் ஆச்சா? நான் எப்படி ரிகவர் பண்ணுவேன்? ரூ. 3000 லாஸ் ஆச்சா? எப்படி ரிகவர் பண்ணுவேன்?
10,000 லாஸ் ஆச்சா? எப்படி ரிகவர் பண்ண? அப்ப அத யோசிக்காதீங்க. உங்க கடமைய செய்யுங்க. அதோட பலன் இப்ப நீங்க ரூ. 2,000 லாஸ் பண்ணது பெரிய மேட்டர் இல்ல. 3,000 லாஸ் பண்ணது பெரிய மேட்டர். இத நீங்க இந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, 1 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். 3ஆம் நாள் ஒரு பெரிய டிராஸ்டிக் மூவ் குடுத்துரும். நீங்க எதிர்பார்த்த டைரக்ஷன்ல ஒரு பெரிய மூவ் குடுத்துரும். அன்னைக்கு அந்த ஒரு ட்ரேட் இருக்கிற அந்த ரூ. 2,000 இருந்தாலும் சரி, 3,000 இருந்தாலும் சரி, அது ரூ. 5,000 ப்ராஃபிட் குடுத்துட்டு போகும். எல்லாமே ரிகவர் ஆயிரும். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத நெனச்சு இன்னைக்கு உட்காராதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேல நான் குடுக்குறேன். ஒரு லெவல்ஸ் குடுக்குறேன். அந்த லெவல்ஸ்க்கு மேல உங்களுக்கு போகல, இல்ல லெவல்ஸ்க்கு கீழ போகுது. எக்ஸ், ஒய், இசட் என்ன வேணா இருக்கலாம். நீங்க எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டா போயிருச்சுனாலே, உங்களுக்கு தெரியுது. மார்க்கெட் தப்பான டைரக்ஷன் போகுதுன்ட்டு. யோசிக்காதீங்க. ஸ்ட்ரெய்ட்டாவே உங்க கடமைய செஞ்சுருங்க. நான் சொல்லல. ஓகே. இது நான் சொல்லல. பிராக்டிகலா சொல்றேன். இஃப் யூ ஆர் எ ஹிந்து டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும். நம்ம கீதா சாரத்துல சொல்லியிருக்கு. ஓகே. உன் கடமைய செய். பலன அத பத்தி எதிர்பார்க்காத. உன் கடமை சின்ன ஸ்டாப் லாஸ குடுக்கறது. நோ இஷ்யூஸ். அதே மாரி சின்ன ஸ்டாப் லாஸ் குடுக்கறதுன்னு உங்க கடமைய செஞ்சுக்கிட்டே வரீங்க. என்னைக்கா ஒரு நாள் உங்க டைரக்ஷன்ல போகும் அது. 3 ட்ரேட்ல ஏதாவது ஒரு ட்ரேட் உங்க டைரக்ஷன்ல போச்சுன்னா, அந்த டைரக்ஷன்ல இருக்க வர மூவ் பெரிய மூவா வந்துரும். வந்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ராஃபிட்டும் குடுத்துட்டு போகும். நீங்க தாராளமா அந்த லெவல வச்சு உட்காரலாம். நீங்க பாருங்க கண்டிப்பா வரும். அப்போ உங்க என்ன ஆகும்? நீங்க என்ன லாஸ இது பண்ணீங்களோ, எல்லாமே ரிகவர் ஆயிரும். ஸோ 2 விஷயம். என்ன விஷயம்? நெவர் வாட்ச் த ப்ராஃபிட் ஆஃப்டர் என்ட்ரி. ப்ராஃபிட்ட பார்த்தீங்கன்னு வையுங்களேன், உங்க ஸ்ட்ராட்டஜிய மறந்துருவீங்க. என்ன பண்றீங்க? எதுக்கு பண்றீங்க? எல்லாமே மறந்துரும். இந்த சார்ட்டே மறந்துரும். ஒரு வாட்டி நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, எதனால நீங்க போட்டீங்கன்னு தெரியுது. இது கீழ ஸோ இதுக்கு மேல வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு தெரியுது. மேல வந்துருச்சு. அதுக்கப்புறமும் நீங்க கொடுக்க யோசிச்சீங்கன்னு வையுங்களேன், நிஜமா சொல்றேன், நேத்து மார்க்கெட் மாரி சர சர சரன்னு போயிரும். கிளியர்? நேத்து மார்க்கெட்ல நம்ம பார்த்தோம் மார்னிங்ல ஒரு மொமெண்டமே இல்ல. இருந்தாலும் ஒரு ரிஜெக்ஷன் வந்தது. ஸோ ரிஜெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் கீழ வரும் எதிர்பார்த்தோம். பட் அது ஆப்போசிட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். சின்ன ஸ்டாப் லாஸ் குடுத்தாச்சா? எக்ஸிட் பண்ணிருங்க. இல்ல. இப்படியும் இருக்கு. ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல 2 லாட்ட ட்ரேட் பண்ணுங்க. சிம்பிள். உங்க கடமை என்ன சொல்லு, இதுக்கு மேல போனா கால் சைட் அப்படின்னு நான் குடுக்குறேன்னா, நீங்க என்ன பண்றீங்க? இந்த இடம் மார்க்கெட் வந்தது, கீழ வந்தது. திரும்ப இப்படி போயிட்டு இந்த இடம் ரிஜெக்ட் ஆயிட்டு கீழ வருது. பட் சடனா என்ன ஆயிருது? திரும்ப மேல போயிருது. ஸோ அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்த நீங்க ஸ்டாப் லாஸ் குடுத்துட்டீங்கன்னா, திரும்ப வந்து ஒரு மொமெண்டம் குடுக்கும்போது, யூ கேன் வெரி வெல் என்டர் 2 லாட்ஸ். இங்க 1 லாட் போட்டீங்கன்னா, இங்க டபுளா போடுங்க. டபுள் லாட்ல என்ட்ரி போடுங்க. ஸோ அதில கொஞ்சம் மொமெண்டம் கிடைச்சாலும், இங்க இருக்க 1 லாட், இங்க இருக்க 1 லாட்டோட காம்பன்சேட் ஆயிரும். ரிமைனிங் ஒரு 1 லாட் உங்களுக்கு ப்ராஃபிட் குடுத்துரும். கிளியர்? ஸோ 1:1 நியூட்ரலைஸ் ஆயிட்டு, 1 லாட்ல உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல ப்ராஃபிட் வரும். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் லாஜிக். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். 2டே 2. இந்த 2 விஷயத்த நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, "சார் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, அந்த ஸ்ட்ராட்டஜி." மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அவுட் எமோஷன். திடீர்னு இங்க மேல போகும்னு நினைக்கிறீங்க, கீழ வருது ஸ்டாப் லாஸ். திடீர்னு கீழ வர்றது மேல போகுது ஸ்டாப் லாஸ். இவ்வளவுதான். யாராலயும் சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்துச்சுன்னா கீழ வரும்ன்றது சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்துச்சுன்னா மேல போகும்னு சொல்ல முடியாது. ஆனா நான் உங்களுக்கு அக்யூரேட்டா லெவல்ஸ் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் உங்கள காப்பாத்துறது உங்க ஸ்டாப் லாஸ் தான். யாரோட ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. 1000 ஸ்ட்ராட்டஜி 1000 பேர் சொல்லுவாங்க. 1000 பேரு விதவிதமா ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் இஎம்ஐல ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் எஸ்எம்ஏல ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் லெவல்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து என்ன சொல்றது உங்களுக்கு, மார்க்கெட்டோட லோ இதெல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் 1 ஹவர்ல பண்ணுவாங்க. 15 மினிட்ஸ்ல பண்ணுவாங்க. ஓகே 2 பேருக்கு சில பேர் கிராஸ் ஓவர்ல பண்ணுவாங்க. சில பேர் எஸ்எம்ஏவோட
லாங்கர் ட்ரெண்டை பார்த்துட்டு அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரே விஷயம் எதுன்னா ஸ்டாப் லாஸ். காமனாக இருக்க விஷயம் எல்லாத்துக்கும் வந்து ஸ்டாப் லாஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே போனனால நான் ட்ரேடு எடுத்தேன்னு தான் போவாங்க. நல்லா பாருங்க, யோசிங்க. எல்லாத்துலேயும் இப்போ சொன்ன எல்லா எக்ஸாம்பிள்லேயும் இதோட கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, இல்லை இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றனால அவங்க இதுக்கு கால் சைட் போயிருக்காங்க. அப்போ கால் சைட் போயிருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு தெரியுது, அந்த மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்போ இது கீழே வந்தால் நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன்னு. கீழே வந்துருச்சு, ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும். அது கொடுத்தா தான் தென் அவங்க சேஃப். எந்த ஒரு விஷயமும் நம்ம முன்கூட்டி ப்ரிகாஷன் எடுத்து நம்ம என்ட்ரி பண்ணுறோம். எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த 10 இப்போ நான் சொன்ன எல்லா எக்ஸாம்பிளையும் காமனாக இருக்கிறது என்னென்னா வெறும் ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணுன்றதை நான் கிளியர் கட்டாகவும் நான் சொல்லிட்டேன். ஸோ எதுக்கு மேலே போனால் என்ன நடக்கும், எதுக்கு கீழே போனால் என்ன நடக்கும்னு கிளியர் கட்டாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. இங்கேன்னு இல்லை, நீங்கள் ட்ரேடே பண்ண முடியாது. சீக்கிரமாக உங்களோட அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ 2 விஷயம், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்க. கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அது பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்னா 3ஆம் நாள் பெரிய மொமெண்டம் கிடைச்சிரும். மார்க்கெட் ஒருத்தருக்கு மட்டும் உண்மையானது கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கும் எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் டே. ஓகே, ஸோ இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நோ ப்ராப்ளம். நாளைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, நோ ப்ராப்ளம். என்றைக்கா ஒரு நாள் த மொமெண்டம் யூ கெட், யூ வில் ரியலி லவ் இட். கிளியர்? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ சொன்ன லெவல்ஸ் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 2வது பாயிண்ட், எப்போ நீங்கள் உள்ளே என்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. 1000 வருதா, 2000 வருதா, அதை விடுங்க, அது வந்துட்டுருக்கும். இந்த சார்ட் அது கரெக்டாக இருந்ததுன்னா, உங்கள் என்ட்ரி கரெக்டாக இருந்ததுன்னா அங்கே பணம் செஞ்சு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு செகண்டாக அப்படியே அதே பார்த்துட்டு இருப்பாங்க, இதை மறந்துடுவாங்க. மெயின் சார்ட்டை மறந்துட்டு அதை பார்க்குறீங்க, தப்பு. ஸோ மெயின் சார்ட்டை பார்த்து தான் என்ட்ரி பண்ணீங்க, என்ட்ரு பண்ணிட்டீங்க, விட்டுருங்க. திரும்ப மெயின் சார்ட்டுக்கே வாங்க. மெயின் சார்ட்லேயே அவங்க ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டே இருங்க. எப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி போதும், ப்ளீஸ் எக்ஸிட். ஓகே, டன். ஸோ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ லெவல்ஸை எழுதிக்கோங்க, 25,103 அண்ட் 25,074. ஸோ முக்கியமான டவுன் சைட் லெவல்ஸ் எழுதிக்கோங்க, which is 24,847, 24,839. இது நோ ட்ரேட் ஜோன். இதுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ட்ரேடை எடுக்கவே கூடாது. கிளியர்? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நம்ம இன்றைக்கி ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமான ஜோன் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், கண்டினியூஸாக உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. எது வரைக்கும்? 136 வரைக்கும் இருக்குது. 1 2 3 4 5 6 சேம் நேற்று மாதிரி அப் சைடில். ஸோ சப்போஸ் கேப் அப் எடுத்து மார்க்கெட் போகுதுன்னா, இந்த இடம் இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, முக்கியமான லெவல் நம்ம லெவலில் டச் ஆகிருக்கணும். டச் ஆகி ரிஜெக்ட் ஆகி கீழே வருதுன்னா என்டர் பண்ணுங்கள். 25,057 என்டர் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம், பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே போனால் ஸ்டாப் லாஸ்ன்ட்டு, வச்சுருங்க. ஸ்டாப் லாஸ் ரெடியாக இருங்க. கீழே வருதா, ப்ராஃபிட்டை புக் பண்ணாதீங்க. நீங்கள் சொன்ன டைரெக்ஷன் கரெக்டாக வருது, விட்டுருங்க. லீவ் விட்டுருங்க, ட்ரேடை விட்டுருங்க. அது பாட்டுக்கு ஒரு மெதுவாக வந்து இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு 971 புல் பேக். 971 பிரேக் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அடுத்த லெவல் உண்டானது கீழே பாருங்கள். உங்களுக்கு தெரியுது இந்த விஷயத்தில் 2 விஷயம் தெரியுது. பெரிய மூவ்ஸ் கொடுக்க வேண்டிய 2 இடம் இது தான். கிளியர்? டன். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் நடந்துருச்சு, இதுக்கு மேலே வந்துருச்சு, ஸோ சஸ்டெயின் அது வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் திரும்ப 136 உடைக்கணும்.
136 உடைச்சா 195 சாரி 220 195 அண்ட் 220 ரைட். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு லெவல்ஸ் போகும். ஸோ இதை தாண்டிச்சுன்னா என்ன லெவல் வருன்றதை நான் உங்களுக்கு என்னோட டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டன். ஓகே, பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆச்சு. இங்கேயும் பாருங்க, கேப் 2 3 4. ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு இங்கேயும் அதே மாதிரி தான் சப்போர்ட்ஸ். ஸோ நேற்று நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகணும் அப்படின்னு. ஸோ மார்னிங்கில் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் பிகாஸ் ஆஃப் யுஎஸ் அட்டாக் ஆன் ஈரான் நடந்த ஒரு காரணத்தினால ஓப்பனிங்கில் ஒரு லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் அவன் சொன்ன ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன், இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். ஸோ சப்போர்ட் எடுத்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் ஸ்ட்ரைட்டாகவே 971க்கு போயிடும். அங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்துச்சுன்னா 971 கிராஸ் ஆச்சுன்னா ஸோ 25,057க்கு போகும். கிளியர்? ஸோ எப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நான் என்னன்னு சொல்லிட்டேன், இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா எப்போ உங்களுக்கு 827க்கு கீழே வந்தால் உங்களுக்கு 780க்கு டார்கெட் வரும், இல்லைன்னா வராது. ஸோ இது வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு தெரியுது இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே சப்போர்ட் இருக்குது, மேஜர் சப்போர்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்குது. இங்கே கூட மார்க்கெட் யூட்டர்ன் அடிச்சிடும். ஸோ சொல்கிற லெவல்ஸ்லலாம் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், பண்ணலன்னா வேஸ்ட். ஓகே, ஸோ 780 ஒரு புல் பேக் எடுத்து 780 எப்போ 782 எப்போ உடைக்குதோ செகண்ட் டார்கெட் 734, தேர்ட் இஸ் 704. ஓகே, கிளியர்? ஸோ 782 உடைச்சதுன்னா 734 அண்ட் 704 இதுதான் கீழ் பக்கம் இருக்க டார்கெட்ஸ். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி லெவல்ஸ் எழுதிக்கோங்க. 56,312, 56,264. இன்னொரு லெவல் 55,816, 55,804. கிளியர்? ஸோ இது ரெண்டுமே நோ ட்ரேட் ஜோன் பிகாஸ் இன்ஸ்டியூஷன் ஜோன். ஸோ இன்ஸ்டியூஷன் இங்கே தான் அவங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. FIDI கொடுத்துட்டு அவங்களோட லெவல்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அக்யூரசி நீங்களே பாருங்கள். நீங்கள் வாட்ச் பண்ண முடியலன்னா ஐ கேனாட் ஹெல்ப் யூ. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற கேப் அப்னால இங்கே பாருங்கள் கண்டினியூஸாக அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூஸாக இருக்குது. 1 2 3 4 5 6 அதே மாதிரி 6. ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் இதை உடைக்க ரொம்ப கஷ்டப்படும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்போ 236 உடையுதுன்னா பாருங்கள் ஒரு பெரிய மூவ் இருக்குது. ஸோ 1060. ஸோ 060 வரும். 060 ஒரு புல் பேக் 060க்கும் உடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு கீழே இருக்க ரேஞ்ச் வந்துடும். சப்போஸ் எனி சான்ஸ் மார்க்கெட் கேப் அப் எடுத்துருச்சு 328க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, மார்க்கெட் இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக போயிடும் 56,608. ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் 608 புல் பேக், செகண்ட் டார்கெட் 731 அண்ட் 781 3 டார்கெட் வந்துடும். கிளியர்? ஓகே, பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் டவுன் ஆச்சு. இந்த லெவல் பாருங்கள், இங்கேயும் ஒரு 4 சப்போர்ட் இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி மேலே இருக்கும்போது கீழே இருக்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா அதே மாதிரி மூமெண்டம் மார்க்கெட் அப்சைட் 56,060 ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாகவே 236 249 கிட்ட போயிடும். பை எனி சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது, எதுக்கு கீழே 777 55,777 கீழே சஸ்டெயின் ஆகுது.
மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக 55,568 ஃபர்ஸ்ட் டார்கெட், புல் பேக் செகண்ட் டார்கெட் 55,477. அதையும் உடைச்சதுன்னா மார்க்கெட் 55,149 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்கு. கிளியர்? ஸோ ரிமெம்பர், இங்கே கீழே வரா மாதிரி வந்துட்டு இதுக்கு மேலே போச்சுன்னா என்ன பண்ணணும்? உங்கள் கடமையை செய்யுங்க. ஸ்டாப் லாஸை கொடுங்க, சின்ன ஸ்டாப் லாஸ். இது நீங்கள் கொடுக்க யோசிச்சிங்கன்னா மார்க்கெட் இங்கே போய் உங்கள் ஸ்டாப் லாஸை கேட்கும். நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அந்த இடம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது இப்போ புரியாது, மார்க்கெட்டில் நடக்கும்போது தான் புரியும். ஸோ 2 ரூல்ஸ் பேப்பரில் எழுதிக்கோங்க, உங்கள் சிஸ்டம் முன்னாடி ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அது வரும், கிடைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சி தான் ஆகணும். டோன்ட் வரி. ஓகே, பிகாஸ் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் லேர்னிங் அண்ட் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இன் ட்ரைனிங். ஸோ உங்கள் கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2 பாயிண்ட், ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ண அப்புறம் ப்ராஃபிட்டை பார்க்காதீங்க. நீங்கள் இந்த சார்ட்டை வச்சு தான் என்டர் பண்ணீங்கன்னா இந்த சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஃபோக்கஸ் ஆன் திஸ் சார்ட். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை ஆன்சர்ஸ். ஆல் த பெஸ்ட். டேக் கேர். பை. அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ப்ளீஸ் டூ கமெண்ட்ஸ். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, யூ கேன் ஜஸ்ட் join our Telegram channel. The link on the description box la kuduthirken, and please post your precious comments, and your comments are always being motivating me to put more videos. So thank you. Have a good day. Bye bye. Love you. Cheers, and have a great day and happy trading.